ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூவிரான் ஜோதிடர். குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி 24ஆம் வருடத்திலிருந்து 25ஆம் வருடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். வருகிற விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஒவ்வொரு பஞ்சாங்கத்து ஒரு விதிமுறை இருக்குது. இப்ப இது திருக்கணித பிரகாரம் 27ஆம் தேதி பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திரை 31ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அப்போ சித்திரை 31ஆம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும். அப்போ ஆங்கில தேதி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 14/5/2025 புதன்கிழமை சித்திரை மாதம் 31ஆம் தேதி மாலை 5:48 இருந்து 6:01 இதுதான் கணக்கு, பொது கணக்கு பயிற்சி ஆகுது. இது பொதுவா உலக ரீதியா பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு, சூட்சும அந்தரங்களை கொண்டுதான் பலன் நடக்கும். பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்க உலகத்துக்கு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குது. மேசராசியில இருந்து காலபுருஷனான மேசராசியில இருந்து 9ஆம் இடம் தனுசுவை பார்க்குது 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா துலாம பார்க்குது, 11ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்குது. இந்த பார்வை சிறப்பான பார்வைகள் தான். இந்த பார்வை சிறப்பான பார்வை தான். எல்லாத்துக்குமே நல்ல சுபிச்சங்களை தரக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. மேசராசி முதலாவது ராசியான மேசராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். கடந்த ஒரு வருடமா 2ஆம் இடத்துல இருந்த குரு பெருமையா பேசிக்கிற மாதிரி ஒன்றும் செய்யல. ஆனா இந்த குரு பார்வை பலன் மூலமா 5, 7, 9ஆம் பார்வை பலம் மூலமா நல்ல ஸ்தானங்களை பார்க்கறதுனால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு. ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குருவர்களும் திருவர்களும் சேர்ந்து கிடைக்குது. தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் மிதுன குரு. அப்போ இது சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 5ஆம் பார்வையா துலாம பார்க்கிறார், அதாவது ராசிக்கு 7ஆவது வீட்டை பார்க்கிறார். 9ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் சிறப்பான அமைப்புகள் தான் கொடுக்குது. யோகம்னு பார்க்க போனீங்கன்னா கடந்த காலத்துல இருந்த கடன், வியாதி, தொந்தரவுகள், அலைச்சல்கள், திருச்சல்கள் இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி. குரு அதிசாரம் ஆகிற வரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன் தான் கொடுக்கும். அதிசாரம் ஆயிட்டால் பெரிய தொந்தரவுலாம் கிடையாது, கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். லாபம் உண்டு, ஏற்றம் உண்டு, வருமானம் உண்டு, தொழில் இல்லாதவங்க தொழில் உண்டு, கல்யாணம் இல்லாதவங்க கல்யாணம் உண்டு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை உண்டு. எல்லா யோகங்களையும் தரும். வீட்டுல வயதானவங்களா இருந்தா வீட்டுல குழந்தைகளுக்கு கல்யாணம், பேரம்பேத்திகள் கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். புதுசா வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், தொழில் அமைக்கலாம். இது வரைக்கும் என்ன யாருன்னு தெரியாதவங்க விசிட்டிங் கார்டு போட்டுக்கலாம், லெட்டர் பேர்டு போட்டுக்கலாம், புதுசா தொழில் அமைச்சிக்கலாம். புதிய இடம் வாங்கி இடத்தின் மூலமா வருமானம் பார்க்கலாம். அதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்த விரிச்சு பங்கு போட்டு இடம் விற்று பொருள் சம்பாதிக்கலாம். புரோக்கர்ஸுக்கெல்லாம் நல்ல காலகட்டம் இது. பத்திர எழுத்துகளுக்கு நல்ல காலகட்டம், டாக்டர்ஸுக்கு நல்ல காலகட்டம், வக்கீல்களுக்கு நல்ல காலகட்டம், ஜோதி தொழிலாளர்களுக்கு ஒன்றா நல்ல காலகட்டம். வருமானம்னு பார்க்க போனீங்கன்னாக்கா உபரி வருமானம் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 11 ராகு வர்றாரு. சனி 12ஆம் இடத்துக்கு போனாலுமே
இந்த குரு பலன் ரொம்ப சிறப்பா இருக்கும், அற்புதமா இருக்கும், ஆரோக்கியம் மேம்படும். உழவு தொழில இருக்க விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. மேசராசிக்கு உண்டான வழிபாடு, புதன் வீட்டுக்கு வரக்கூடிய குரு நல்ல நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச் சிறப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நின்று கொண்டு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுள், திருப்பரங்குன்றம் முருகன், இந்த 2 பேரையும் வழிபட்டு வர ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கு போட்டு தீராத மனநோய், தீராத வியாதி, தீராத சங்கல்பம் எதா இருந்தா அதை தீர்த்துக்கிறதுக்கு நிறைய தீபங்களை ஏற்றி வச்சு, அளவெல்லாம் தேவையில்லை, நிறைய தீபங்களை ஏற்றி வச்சு மனப்பூர்வமா தியானம் பண்ணிட்டு வந்தா ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆயிடும்.